சென்னையில் சொகுசு காரில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. வளசரவாக்கத்தில் விவசாயத்துக்கு பல ஏக்கர் நிலம் தேவையே இல்லை, 10க்கு 10 ரூமே போதும், பல லட்சம் கேரண்டி. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. BMW காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முதற்கட்ட தகவல்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேந்தர் இணைகிறார். சுரேந்தர், வணக்கம். இறந்த அந்த நபர் யார் என்கிற விவரம் தெரிய வந்துவிட்டதா? இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் மேற்கொண்டு வரக்கூடிய விசாரணை பற்றிய கள விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை வளசரவாக்கம் அருகே வளசரவாக்கம் காவல் நிலையம் பின்புறமே BMW காரில் உடல் அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை வளசரவாக்கம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தின் பின்புறம் ராஜகோபால் தெரு பகுதியில BMW விலை உயர்ந்த கார் ஒன்று நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த காரில் இருந்து இன்று அதிகாலை துர்நாற்றம் வீசி வந்திருக்கிறது. இதனை அடுத்து அந்த பகுதியில் வழியாக சென்ற அக்கம் பக்கத்தினர் உடனடியாக துர்நாற்றம் அதிக அளவு வருவதை கண்டு அருகே இருந்த காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வளசரவாக்கம் போலீசார் தற்போது காரை திறந்து பார்த்தபோது திடுக்கிடும் தகவலாக உள்ளே ஆண் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் இது குறித்து உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து ஆம்புலன்ஸை வரவழைத்து போலீசார் காருக்குள் இறந்த நிலையில் அழுகிய நிலையில் இருந்த சடலத்தை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக தற்போது அனுப்பி வைத்து விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார். அந்த விலை உயர்ந்த கார் பாண்டிச்சேரி பதிவன் கொண்ட கார் என்பது முதற்கட்ட விசாரணையில தற்போது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த கார் எப்போதிலிருந்து அங்கு நிற்கிறது, இறந்த நபர் மது போதையில் உள்ளே படுத்து இறந்தாரா அல்லது யாரேனும் கொலை செய்து அது உள்ளே வீசிவிட்டு சென்றார்களா என்ற பல்வேறு கோணங்கள்ல தற்போது வளசரவாக்கம் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கின்றனர். மேலும் தற்போது அந்த உடலானது இறந்து 10 நாட்கள் ஆகியிருக்கலாம் எனவும் போலீசார் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தின் அருகாமையில் உள்ள CCTV காட்சிகளை போலீசார் தொடர்ந்து கைப்பற்றி தீவிர விசாரணையை துரிதப்படுத்தி வருகின்றனர். காவல் நிலையம் அருகே அழிக்க நிலையில் ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் இந்த பகுதி மக்களை பெரும் பதற்றத்தில் வைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர்.